ஹாய் ஹலோ கைஸ், தீபாவளி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் தீபாவளிக்கான எந்த வைப்புமே இல்லை. ஸோ முறுக்காச்சு செய்யலான்னு சொல்லிட்டு நான் இப்போ செய்ய போகிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கணும். நல்லா மிக்சியில் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் எடுத்துக்கிட்டேன். இடியாப்ப மாவு கூட எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு தான் கிடச்சிது. வருமானு தெரியல, பார்ப்போம். இதையும் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாம். தென் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். உப்பு கொஞ்சம் லைட்டாகவே போடணும், இல்லைன்னா முறுக்கு ரொம்ப உப்பு ஒரு மாதிரியாக சாப்பிட பிடிக்காது. போட்டுட்டு இதை எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டெப் மட்டும் சொல்ல மறந்துட்டேன். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு எல்லா இடமே படுற அளவுக்கு நல்லா இதை கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் கிறிஸ்பினஸ் வரும். இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலக்கலாம். ரொம்ப கட்டியாக கலக்க வேணாம், லைட்டாக லூஸாக ஒரு மாதிரி லூஸாக இருந்தால் தான் இடியாப்பம் பிடி முறுக்கு பிடி கஷ்டமாக இருக்கும். நானே குழம்பிடுறேன். ஸோ மாவு ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இது இப்படி வருது. முறுக்கு பிடிக்கிறப்போ முறுக்கா வராமல் சேவாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் பாட்டிக்கு வீடியோ கால் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னு கேட்டு ரெடி பண்ணிட்டேன். பர்ஃபெக்டாக வரலனாலும் ஓரளவுக்கு வந்திருந்தது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணதுக்கு இவ்வளோ வந்ததே பெரிய விஷயமா தோணுச்சு. ரெடி பண்ண முறுக்கை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இந்த தீபாவளிக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.